இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. ஏன்டா அந்த போனே நோண்டிட்டு இருக்க? அந்த போனை தான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி அந்த பக்கம் வையேன். சாப்பிடும் போது கூட அந்த போன் தான். முக்கியமான வேலை இருக்குமா? இல்ல சாப்பிடும் போது என்ன அந்த வேலையெல்லாம் பாக்குறது? இல்ல சாப்பிடும் போது கூட வேலை பார்த்துட்டு தான் சாப்பிடணுமா? அது அந்த பக்கம் வைடா. வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. எங்க உன்னை டிஸ்டர்ப் பண்றது? நீ ஒழுங்கா சாப்பிட்டேன்னா நான் ஏன்டா உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? இங்க பாரு, கிச்சன் ரூம்ல வந்துட்டு அம்மா நீ தான் ஊட்டி விடணும்னு உட்காந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். சின்ன குழந்தைடா. அம்மா என்னம்மா நீ? உனக்கு எப்போதும் நாங்க சின்ன குழந்தை தானேம்மா. இத ஒன்னு சொல்லிருங்கடா. எப்பவும் எந்த நேரம் ஆனாலும் நான் தான் ஊட்டி விடணும் உங்க ரெண்டு பேத்துக்கும். அம்மா கையில சாப்பிட்டாதம்மா திருப்தியா இருக்கும். நல்லா சொல்லுடா நீ. நான் இருக்க வரைக்கும் ஊட்டி விடுவேன். நல்ல என்னடா பண்ணுவீங்க? இங்க பாருமா, இந்த மாதிரி எல்லாம் முதல்ல பேசிட்டு இருக்காது, எனக்கு செம்ம கோவம் வந்துரும். நல்லா கோவம் வரும் உனக்கு. கோவம் வரும் மாமி, கோவம். எங்க வர சொல்லு. மா என்னடி, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நான் பாத்துட்டு இருக்கேன், நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போதும் நீ தானம்மா ஊட்டி விடுவ, அப்புறம் என்னம்மா இந்த வேலையில கூட நானும் அவனும் பார்த்து தரோம். ஆமாம்மா, நீ எங்களுக்கு ஊட்டி விடு, நாங்களே பார்த்து தரோம். காலையில இருந்து ஒவ்வொரு உதவியே செஞ்சுட்டு இருந்தீங்களே ரெண்டு பேரும், பத்தலையாடா உங்களுக்கு? அம்மா ஒரு உண்மையை சொல்லணும்னா எங்களை விட நீங்க தான் ஜாஸ்தி வேலை பாக்குறீங்க. உங்களுக்காக உதவி கூட நாங்க செய்யாம இருக்க முடியுமா? என்ன உதவி செய்யலாம்டா? வீட்டை கூட்டுறது, வீட்டு துடைக்கிறது எல்லாமே நீங்களே பாத்துட்டீங்க. அம்மா எந்திரிச்சதுல இருந்து உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து சமைச்சு முடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இன்னும் பாத்திரம் வளர்க்குற இந்த வேலையெல்லாம் இருக்கு. நான் போய் பாப்பலப்பா, நீங்க சாப்பிடலாம்ல. அம்மா என்னம்மா நீங்க? உங்களுக்காக நாங்க செஞ்சு தரோம், யாரையாவது வேலைக்கு வச்சுக்கலாம்னு கேட்டாலும் நீங்க வேணாங்கிறீங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்க வேணாமா? இது ரெஸ்ட் எடுக்கிற வயசுமா? அவர்கள் அவ செய்வா. செய்வாங்க மாமா. உங்களுக்கு என்னால இந்த வேலையை செய்ய முடியாதுப்பா. அவ என்னைக்கு செஞ்சிருக்கா இன்னைக்கு செய்யறேன்னு சொல்றதுக்கு? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. அம்மா அப்புறம் நாங்க தானே வேலை செஞ்சு தர முடியும். நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்க, உங்களுக்காக சின்ன சின்ன வேலை உதவி பண்ண மாட்டோமா? டேய், சின்ன சின்ன வேலையா? வீட்டை கூட்டுறது, துடைக்கிறது எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க. நான் சமைக்க மட்டும் தான் செஞ்சிருக்கேன். அது என்னடா சின்ன வேலை? அம்மா அது சின்ன வேலைதாம்மா. எங்க அம்மா அவ்வளவு வேலை செய்யறாங்க, அவங்களுக்காக இந்த கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம்மா, நீ இந்த வயசுல நல்லா நிம்மதியா ஜாலியா இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த வேலை இந்த வேலை எல்லாம் பார்க்க கூடாதுமா. நீ நல்லா ஜாலியா இரு. உங்களுக்காக உங்க ரெண்டு பசங்க இருக்காங்க, நாங்க செய்யறோமா. உங்களுக்கு வேற என்னமா வேணும்? இப்படியே சொல்லி எல்லா வேலையும் என்ன செய்ய விட்டுறாதீங்க, எல்லாம் நீங்களே செய்யுங்கடா. எங்க அம்மாவை உட்கார வச்சு ராணி மாதிரி பாத்துக்கணும் தான் எங்களோட ஆசை. அப்புறம் உங்களை வேலை செய்ய விட்டுட்டு நாங்க சும்மா உட்காந்துட்டு இருப்போமா? எப்படா கம்பெனிக்கு போய் மீட்டிங்கையும் அட்டென்ட் பண்றீங்க, இங்க வந்து எனக்கு உதவி செய்றீங்க. இந்த மாதிரி பசங்க கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? எனக்காக அத்தனையும் நீங்க ரெண்டு பேரும் செய்றீங்க. ஐயோ அத்தை, நீங்க விட்டா போராம ஆரம்பிச்சிருவீங்க அத்தை. உங்க பசங்க ரெண்டு பேத்தையும் அப்படியே புகழ ஆரம்பிச்சிருவீங்களே. ஆமா, என் ரெண்டு பசங்க தங்கம் தான். என் ரெண்டு பசங்களுக்கு தங்க மாதிரி பாத்துக்க வேணாமா? பாத்துக்கோங்க அத்தை, பாத்துக்கோங்க. கடைசி காலத்துல உங்களை விட்டுற போறாங்க. அப்படி விட்டாலும் என் பசங்க நல்லா இருந்தா மட்டும் எனக்கு போதும். அம்மா என்ன நீ பேசுற? எங்க அம்மாவை எப்படி நாங்க விட்டு கொடுப்போம்? எங்க அம்மா எப்போதும் எங்க கூட தான் இருப்பாங்க. என்னம்மா இருப்பல? எனக்கு என்னப்பா, எப்போதும் உங்க கூட தான் இருப்பேன். எனக்கு நீங்க ரெண்டு பேர் தான் முக்கியம். என் பசங்க கூட நான் சந்தோஷமா இருக்கணும் தான் என்னோட ஆசையே. அதான் நான் யோசிக்கிறேன்னா என்னமோ நீங்க யோசிக்கிறீங்களே. நல்லா அம்மா சந்தோஷமா இருக்கணும், அம்மா நிம்மதியா இருக்கணும்னு எல்லா வேலையும் ரெண்டு பேரும் எனக்காக நீங்க செய்றீங்க. சின்ன வயசுல இருந்து எங்களை கஷ்டப்பட்டு நீங்க வளர்த்தீங்கம்மா. பெருசானதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு உதவி பண்ணணும் நீங்களா யோசிச்சிருப்பீங்க. அதுதாம்மா நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு உதவி பண்றோம். என்ன பசங்களா இந்த மாதிரி வேலை பார்க்க கூடாதா? எல்லா பசங்களும் இந்த மாதிரி வேலை பார்க்கறதுல தப்பு இல்லம்மா. அதுலயும் வீட்டுல இருக்கவங்களுக்காக நம்ம செஞ்சு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லம்மா. ஆமாம்மா, அவங்க எல்லா உதவியும் நமக்காக செய்யும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உதவி செஞ்சு கொடுக்கலாமா, அது தப்பு கிடையாதுமா. அதான் என் அம்மா உட்கார வச்சு நாங்க பாத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போன்னு இல்லம்மா, எப்பவுமே. ஆக்கறண்டா உங்க பொண்டாட்டிங்களா வந்ததுக்கு அப்புறம் யாரு வந்தாலும் எங்க அம்மா பாசத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. நானும் அவனும் எப்போதும் எங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருப்போம். நல்லா பேசுறாங்க உங்க ரெண்டு பசங்களும். நானும் பாக்குறத கல்யாணம் ஆகாமலே போயிருப்போது. அதுக்கப்புறம் நீங்க இப்படியே ஊட்டுறீங்களா, அவங்க இப்படியே வேலை செஞ்சு தராங்களான்னு பாப்போம். என் பசங்களுக்கு எப்போதும் நான் ஊட்டி விட தான் செய்வேன். என் வீட்டுக்கு வர போற மருமகளுக்கும் நான் ஊட்டி விடுவேன். எனக்கு மட்டும் ஊட்டி விட்டுறாதீங்க. உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லும்போது நீ தானே வேற நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன. எப்படி பேசுற பத்தியா இப்போ? நான் ஒன்னும் உங்க பசங்க மாதிரி சின்ன குழந்தைங்களா கிடையாது. நான் பெருசாயிட்டப்பா நான் ஒரு வேலைக்கு போறேன். நீங்க உங்க ரெண்டு பசங்களும் ரொம்ப செல்லமா வளர்த்துக்கோங்கம்மா. உன் அம்மா இதெல்லாம் பண்ணி இருக்கணும், பண்ணாம போயிட்டா.
என்னத்த பண்றது, எனக்கு இங்கதான் வேலை கிடைச்சிச்சு. அதுதான் அத்தை உங்க கூட எல்லாம் வந்து தங்கிட்டு இருக்க நிலைமை வந்துருச்சு. என்ன எங்க கூட தங்குறதுல உனக்கு பிடிக்கலையா? பிடிக்காமல இல்ல மாமா, பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அம்மா அப்பாவை கொஞ்சம் மிஸ் பண்றோம். உண்மையை சொல்றியா? நாங்க வேணா கூட்டு போட்டுமா? சேச்சா அதெல்லாம் வேணாம் மாமா, நீங்க கேட்டதே போதும் மாமா. அம்மா அப்பா இன்னும் 2 நாள்ல இங்க வந்துருவாங்க, அப்பவே நான் பாத்துக்கிறேன். இங்க வருவீங்க, அங்க அம்மா அப்பா இங்கே தங்கிட்டு போப்பான்னுவீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ அம்மா அங்க வீட்டுல தனியா இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அப்பா தனியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. போன உடனே கிளம்பி வர சொல்லுவீங்க. எதுக்கு மாமா இதெல்லாம்? என் பசங்களை எப்படி புரிஞ்சு வச்சிருக்க நீ? ஏன் அத்தை உண்மையை சொல்லுங்க, அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு? எல்லாம் அம்மா மேல அப்பா மேல பாசம் தான். சின்ன வயசுல ஓ அம்மா அப்பா உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பாங்களா இல்ல நீ தான் அவங்கள விட்டு பிரிஞ்சிருப்பியா? பிரிஞ்சதில்ல. சரி அவனுங்க வரலன்னா இருக்கட்டும், நான் வரேன், நான் கூட்டு போறேன். அதான் உங்ககிட்டயே சொன்னாங்களே இன்னும் 2 நாள் இங்க வந்துருவாங்க அத்தை. அப்ப வருவாங்களா பாத்துக்கலாம் அத்தை, விடுங்க. இங்க இருந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டு விடுங்க அத்தை, வேணாம். எனக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா எப்பயா இருந்தாலும் இந்த அத்தை கிட்ட சொல்லுமா, நான் கூட்டிட்டு போறேன். இப்படி தங்கி எல்லாம் நிக்காதீங்க. யார் அவளா? எனக்கு உடனே இது வேணும்னா அவளுக்கு இன்னைக்கே வேணும்னு சொல்லி கதறவ அவ தயங்குறாளா? ஏதாவது சொல்லிடுவேமா? ஆமா, உங்களுக்கு எனக்கு கிண்டல் பண்ணலன்னா தூக்கம் வராது மாமா. அதுதானே உண்மையதான் சொன்னேன். இந்த அப்பா இருக்கிறது 2 பேத்துக்கு கண்ணு தெரியுதா? அப்பா நீங்க இருக்கிறது கண்ணுக்கு தெரியாம இருக்குமாப்பா? அவ்வளவு பெரிய உருவம் கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? என்னடா இந்த அப்பாவை கிண்டல் பண்றியா நீ? எங்க அவனே சும்மா பேசிட்டு இருக்கான். அதுதாண்டி உன் 2 பசங்களும் கொஞ்சம் சொல்லிடக்கூடாதே, உனக்கு கோவம் வந்துருமே. என்ன காவியா, இன்னும் நீ போகலையா? இதோ மாமா போகணும் மாமா. அதான் இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, இவங்க சாப்பிட்டுட்டு தான் என்ன கூட்டிட்டு போவாங்க. நீ சாப்பிட்டியாமா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன் மாமா. என்ன உனக்கு ஊட்டி இல்லையா அவங்க? எங்க நான் ஊட்டி வரேன்னு தான் சொன்னேன், அவதான் வேணான்ட்டா, நானே சாப்பிடுறேன்ட்டா. ஆமா மாமா, உங்க பசங்க மாதிரி நான் இன்னும் சின்ன குழந்தை கிடையாது. நானா என் கை வச்சு நானே எடுத்து சாப்பிடுவேப்பா. அவ ரொம்ப ஓவரா பேசுறாப்பா. ஆமாப்பா. ஏடாடே இன்னும் சின்ன குழந்தைங்களாடா? அம்மா ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க எனக்கு எப்போதும் அவங்க சின்ன குழந்தை தாங்க. இங்க கம்முன்னு இருங்க. ஏன் பசங்களுக்கு நான் ஊட்டி விடுறேங்க, இப்ப உங்களுக்கு என்னங்க? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ உன் பசங்களுக்கு நல்லா ஊட்டி விடு. நான் போய் என்ன கேட்க போறேன், நீ ஊட்டி விடு. கொஞ்சம் பொறாம தானப்பா உங்களுக்கு? ஆமா எனக்கு பொறாம. நீ வேற கம்முன்னு இருடா. பாப்பா அம்மா ஊட்டி விடுன்னு பொறாம தானே? ஆமாண்டா அப்பாவுக்கு பொறாம நினைக்கிறேன். இங்க பாத்தியா 2 பேரும் எப்படி பேசுறாங்கன்னு? எங்க அவங்க உண்மையை தானங்க சொல்றாங்க. யாரு இவங்க 2 பேரு? ஏண்டி நான் சாப்பிட்டுக்க மாட்டேன், நீ ஊட்டி விட நான் எப்படி கோவப்படுவேன்? நீ உன் பசங்க 2 பேத்துக்கே ஊட்டி விடுவா. யாரும் கேட்க போறது கிடையாது. மருமக வந்ததுக்கு அப்புறம் நானும் பாக்குறேன். இதேதான் மாமா நானும் சொன்னேன். உங்க வைஃப் உங்க பசங்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படியெல்லாம் நாங்க மாறவே மாட்டோங்கிறாங்க மாமா. பாக்கலாமா மாறுறாங்களா மாறலையான்னு? பாத்துட்டே இருங்க மாமா, கண்டிப்பா மாறுவாங்க. பாக்கலாமா காவியா? என்ன நடந்தாலும் நானும் என் பசங்களும் மாற மாட்டோம். அப்படி சொல்லுங்கம்மா. இதோ வந்துட்டால இன்னொருத்தனும். என்னம்மா என்ன விட்டு உங்க பசங்களுக்கு மட்டும் ஊட்டி விடுறீங்க? உங்க 2 பசங்க தான் விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஏமா நான் விட்டுட்டு போயிருவேனா? ஐயோ கார்த்தி, உன்னை மறப்பேன் நானா? சின்ன வயசுல இருந்து என்னென்ன பண்ணிருக்க நீ? அம்மா நீங்க இப்படி இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கலாமா. என்னை விட்டுட்டு உங்க பசங்களுக்கு மட்டும் ஊட்டி விடுறீங்க. பாத்துக்கிறேம்மா, நானு பாத்துக்கிறேன். இதாங்க சாப்பிட்டுட்டு வந்திருப்பியடா. அங்க சாப்பிட்டுட்டு வந்தாலும் உங்க கையில இருந்து ஒரு வாய் வாங்கவே இல்லம்மா நான் எப்போதும். சரிடா, உன கூட்டிடாம எப்படி? அவ்வளவுதாண்டி, எல்லாரும் கூட்டி சேர்ந்துட்டாங்க. இனி ஒவ்வொருத்தவங்களுக்கா ஊட்டி விடு. நானும் காவியாவும் போய் வெளியில உட்காந்துடுறோம். ஆமா மாமா, இவங்க மத்தியில இருக்கிறது தான் தலைவலி போல மாமா. ஏற்கனவே 2 பேர் இம்சை பண்றாங்க, இதுல 3வது ஒரு ஆளு. ஏன் காவியா உனக்கு பொறாமையா? ஏதாவது சொல்லிட போற, பேசாம போயிரு. சொல்லுவேம்மா சொல்லுவே. நீ அதை பாத்துட்டு அம்மா சும்மா இருப்பாங்களா? ஆமாமா, சும்மா இருக்க மாட்டாங்க உங்க அம்மா. என் அத்தை என்னையே திட்டினாலும் திட்டுவாங்க. அதெல்லாம் உன்னை மட்டும் எப்படி காவியா நான் திட்டுவேன்? நீயே உன் அம்மா அப்பா விட்டுட்டு இங்க வந்திருப்பா, உன்னை திட்டுவேனா? சரிங்க அத்தை, நீங்க உங்க பசங்களுக்கு ஊட்டி விடுங்க. அப்ப நீங்க ரொம்ப லேட் ஆயிட்டீங்கன்னு போயிட போறாங்க. ஊட்டி விடுங்க அத்தை, ஊட்டி விடுங்க உங்க பசங்களுக்கு. எனக்கு ஒரே பொறாம காவியா. கார்த்தி, எங்கடா உன் ஆளை பார்க்க போலியா நீ? என்னதாண்டி உன் ப்ராப்ளம்? எப்ப பேசினாலும் ஆளை பத்தியே பேசுற. அப்பதானே நீ சைலண்ட் ஆகுற. உனக்கு வேற பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்கு. ஏம்மா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஏதாவது ஆசை இருக்கா? இல்லடா, இந்நேரம் நீ உன் ஆள் கூட தானே ஊர் சுத்திட்டு இருந்திருக்கணும். இங்கெல்லாம் வந்திருக்கியா அதான் கேக்குறேன். எனக்கு எப்போதும் அம்மா தான். அம்மாக்கு அப்புறம் இந்த அம்மா, இந்த அம்மாக்கு அப்புறம் தான் அவ. அவ்வளவுதான், நான் கேமரா வச்சு நல்லா ஜூம் பண்ணி கேட்டுக்கோங்க. இது கண்டிப்பா போய் அவகிட்ட நான் சொல்றேன். அவளுக்கே இதுதான் தெரியும். அவளுக்கே தெரியுமே. ஓ, இப்படி எல்லாம் சொல்லிட்டா நான் விட்டுவே நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி எல்லாம் சொன்னா மட்டும் விட மாட்டேன்டா, கண்டிப்பா போய் சொல்லுவேன். போய் சொன்னாலும் அவ எதுவும் சொல்ல போறதுல. நீ போய் சொல்லிக்கோமா. பாக்குறேன்டா, உன்கிட்ட சும்மாவாத அவ சண்டை போடுவா. வாய்ப்பே இல்ல. இப்ப எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. இதுக்கு முன்னாடியாவது காதலியா இருந்திருப்போம், காதலியா இருந்திருப்போம். இப்ப கல்யாணமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம். எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஓஹோ, நான் ஒரு வாக்கி விடுறேன்டா. சண்டை மூட்டி விடுறதுல தான் இருப்பியா நீ? ஹே, ரொம்ப பேசுறடா நீ. அப்புறம் உன் காதலிட்டு இல்லாத போலாததெல்லாம் சொல்லி நான் மாட்டி கொடுத்துருவேன். சொல்லிதான் பாரு. யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவன் நம்ப மாட்டா. நான் சொன்னாதானே நம்ப மாட்டா. அதே அவங்க அண்ணா சாம் சொன்னா நம்புவாளே. முதல்ல அவன் நம்பணும். அவனே அம்மா பையன்.
அவன் போய் இதெல்லாம் சொல்ல போறானா? இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஆமா, உனக்கு எப்போ கல்யாணம்? அம்மா உங்களுக்கு சொல்லாமலையா? நீங்க எல்லாம் அப்படியே கல்யாணத்தை முடிவு பண்ண போறாங்க? நீங்க தான் எல்லா வழியும் பார்க்க போறீங்கம்மா. என் பையனுக்கு நான் முன்னாடி நின்னு பார்க்க மாட்டேனா? நீங்க எல்லாமே உங்களை வச்சு அம்மா பேசுவாங்க. அம்மா இன்னைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்கம்மா. ஓ அப்படியாப்பா, சரி சரி சரி, வரட்டும். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன சந்தோஷம் தானே? அவனுக்கு சந்தோஷம் இல்லாம போகுமா? அடுத்தவங்க வாழ்க்கைக்கு எடுத்து அவன் சந்தோஷமா தானே இருப்பான். ஏண்டா சொன்னேன் சும்மா. சரிப்பா சரிப்பா சரி, 3 பேரும் சாப்பிடுங்க. அப்புறம் அத்தை, நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு பார்க்காதீங்க. முதல்ல அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகும்னு முதல்ல நினைச்சு பார்க்காத நீ. டேய், உன் காதலிக்கிட்ட நான் வரேனா, நீ ஏன் காதலிக்கிட்ட வரா? ஐயோ விடுங்க, அதை பத்தி இப்ப எதுக்கு பேசி? இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்ல, அப்ப பேசிக்கலாம், விடுங்க. இன்னும் எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். இல்லத்த, உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம வேற யாருக்காவது கொடுத்துட்டீங்கன்னா? எம்மா விடம்மா, இப்ப பேச வேணாம். என் பையனுக்கு விருப்பம்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் பையனுக்கு உன்ன கல்யாணம் விருப்பமா நான் பண்ணி கொடுக்குறேன். இதுல என்ன இருக்கு? சரிங்க அத்தை, நான் வெளில வெயிட் பண்றேன். சீக்கிரம் ஊட்டி விடுங்க உங்க பையனுக்கு, அப்பதான் என்னால சீக்கிரம் போக முடியும். போ வரும். வரேன் மாமா. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே, இன்னொரு சின்னும் அது கிடைத்தாலும் கூட, இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தாப்பும் பண்ணாம கூட வரும். நாம் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் வந்தாமும் பேர சொல்லும். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ரூம்லயே இருந்து இப்படியே யோசிச்சுட்டு இருக்க போறேன்னு தெரியல. இந்த ரூம்ல இருந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா கூட பைத்தியமாயிருவேன் போல. என் தங்கச்சி அங்க என்ன பண்றா, என்ன இருக்கு, அவன் நிலைமை எப்படி இருக்கு, அவன் நல்லா இருக்காளா நல்லா இல்லையா, இது எதுவுமே எனக்கு தெரியல. சித்தப்பா என்கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை அவன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா. எப்படி நான் இல்லாம அங்க நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியல. நான் இருந்தாலே சித்தப்பா அவ்வளோ கொடுமைப்படுத்துவாரு. நான் இல்லைங்கும் போது அவர் எப்படி நல்லா வச்சிருப்பாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. என் தங்கச்சி இப்ப எப்படி இருக்கான்னு கூட தெரியல. கண்டிப்பா அண்ணன் வந்து நல்லபடியா கூட்டிட்டு போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இல்லாத அந்த வீட்டுல அண்ணன் இருக்க வைக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த வீட்டை விட்டு அவ போனாலா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அவ நல்லா இருக்கணும்னா நான் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியோ அவ நல்லா இருந்தா மட்டும் எனக்கு போதும். அவ நல்லா இருக்கணும், நான் என்ன வேணாலும் செய்வேன். அவளுக்காக என் உயிரை கூட நான் கொடுப்பேன். இந்த வீடு யாருது? எதுக்காக இந்த வீட்டுல கொண்டு வந்து என்ன அடைச்சு வச்சிருக்காரு? இந்த வீடு யாரோடதா இருக்கும்? இப்படிப்பட்ட வீட்டுல எப்படி என்ன அடைச்சு வச்சிருக்காரு? இது அண்ணனுக்கு ஒருவேளை தெரியலையே. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்ன வந்து பாத்திருப்பாரு. அப்ப இந்த வீடு யாரோடதா இருக்கும்? கண்டிப்பா இந்த வீடு சித்தப்பாவோடதா இருந்தா கண்டிப்பா அண்ணன் வந்து பாத்திருப்பாங்க. இது கண்டிப்பா சித்தப்பாவோட வீடு இல்ல, வேற யார் வீடு இது? ஆனா இந்த வீடு எனக்கு என்னமோ ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஆனா என்ன ஞாபகம் என்ன ஏதுன்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. இந்த வீடு ஏன் எனக்கு ஞாபகம் வரணும்? இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி தங்கி இருக்கமா, எதனால எனக்கு ஞாபகம் வருதுன்னே தெரியல. முதல்ல இந்த வீடு யாரோடதுன்னு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அவகிட்ட முதல்ல கேட்போமா. முதல்ல அவளுக்கு எப்படி தெரியும் இந்த வீடு யாரோடதுன்னு? நீதான் உள்ளார அடைச்சிருக்கா, அவ கிடையாதே. அவளை எப்படியாவது கண்டுபிடிக்க வைக்கலாம். எதுக்கு என்னன்னு கேட்டோம்னா நம்ம என்ன பதில் சொல்றது? அவகிட்ட உண்மையை சொன்னாலும் அவ ஏதாவது கிறுக்கு முறுக்கு வேலை பார்த்துட்டானா போச்சு. அவகிட்ட உண்மையும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஆனா என்ன பண்றது? கண்டிப்பா நீ உண்மையை சொல்லிட்டனா அவ ஏதாவது செய்யறேன்னு செய்வா. தங்கச்சி மாதிரிதான் அவளும் இருக்கா, கண்டிப்பா அதை செய்யணும்னு நினைப்பா. அதனால அவகிட்ட சொல்லாம ஏதாவது காயின் மூவ் பண்ணும். ஆனா அது எப்படி என்னன்னு தான் தெரியல. அவளுக்கு தெரியவும் கூடாது, ஆனா கண்டுபிடிச்சிட்டு வரணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். முதல்ல இந்த வீடு யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும். யாரோடதுன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும். ஆனா எப்படி என்னன்னு தெரியல. பேசாம அவகிட்ட கேட்போம். இந்த வீடு ஏதோ ஒரு மாதிரி எனக்கு ஹார்ட் டச்சாவே இருக்கு. கண்டிப்பா இந்த வீட்டை நம்ம வாங்கியே ஆகணும். என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. இந்த வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்க வாழ்ந்திருக்காங்களா இல்ல நம்ம வாழ்ந்திருக்கோமான்னு தெரியல. ஏதோ ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாவே இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வந்தப்ப எனக்கு ஒரு பாதுகாப்பு மட்டும்தான் தெரியுது. சித்தப்பா ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படி இப்படின்னு எனக்கு சுத்தமா தோணல. ஏன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டுக்குள்ள இருட்டாதான் இருக்கு, அடைஞ்சிருக்க மாதிரிதான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ஃபீல் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு மாதிரி கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடு யாரோடது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா எப்படி இந்த தடையெல்லாம் தாண்டி இந்த வீட்டை நான் வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. முதல்ல சித்தப்பா என்னை வெளியில விடணும். அதுக்கு ஒரே ஒரு உதவினா அவன் மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும். கண்டிப்பா அவன் எனக்கு உதவி செய்வான்னு எனக்கு தோணுது. ஆனா எப்படி என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. என்ன சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறது இல்ல. நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடலாமான்னு கூட தோணுது. சொன்னா ஏதாவது எனக்கு காப்பாத்துறேன்னு ஏதாவது செஞ்சிருவாளோன்னு தோணுது. கண்டிப்பா அப்படி ஏதாவது செஞ்சுட்டானா சித்தப்பா கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டாரு. அவளையும் சரி என் தங்கச்சியும் சரி கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு. அதையும் நான் பாத்துக்கணும். நல்லபடியா அந்த வேலையும் முடிக்கணும். அது எப்படி முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கணும். எனக்கு சித்தப்பா கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். இவன் ஏன் என் சித்தப்பா வலையில விழுந்தானே எனக்கு தெரியல. என்ன
என்ன ஏதாவது என்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிச்சுனாலே அவர் ஏதாவது கண்டிப்பா பண்ணுவாரு. என்னையே அவர் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்றவரு யாரோ ஒரு பொண்ணு அவர் எப்படி சும்மா விடுவாரு? அதுலயும் அம்மா அப்பா வேற இல்ல. என்னால கண்டிப்பா அவ கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். கண்டிப்பா என் சித்தப்பா கிட்ட இருந்து நான் தப்பிக்க செய்வேன். இன்று விண்ணிலாவின் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன்.